இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக எத்தனையோ கோடி மக்களுக்கு கிடைக்காத இந்த சத்திய கொள்கை நம்மை அடைந்திருக்கிறது. இந்த கொள்கையுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் நினைத்து சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதில் குறிப்பாக நாம் எடுத்து பார்க்கிற போது, வரலாற்று ரீதியாக சிந்தித்து பார்க்கிற போது, இந்த துல்ஹஜ் மாசத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய முதலும் இறுதியுமாக அவங்க செய்த ஹஜ், அந்த ஹஜ்ஜில் அவர்கள் ஒரு உரையை ஆற்றினார்கள். அந்த உரை என்பது காலத்தால் அழிக்க முடியாத, வரலாற்று ரீதியாக பொருள்களுக்கால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு உரை. எத்தனையோ பெரிய அறிஞர்களுடைய உரை என்று வரலாற்று புத்தகங்களை நாம் படித்திருக்கோம். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிப்பாங்க, சார்லஸ் வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய உரை, அந்த அவருடைய உரை, இவருடைய உரை என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உரை ஏற்படுத்திய தாக்கம் அளவிற்கு வேறு எவருடைய உரையும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தோடு நம்ம சுருக்கிவிட்ட காரணத்தினால, அல்லது வெகுஜன மக்கள், வெகுஜன ஊடகங்கள் முஸ்லிம்களுடைய மத ரீதியான உரை அது, மத ரீதியான போதனை அது என்று அதனை சுருக்கி கொண்ட காரணத்தினால அதை பொது வெளியில ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உரையை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு அவங்க சொன்ன அந்த உரையில, முஸ்லிம்களுக்கு அவங்க சொன்ன அறிவுரையை தாண்டி கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்கள மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய போதனையை செய்கிறார்கள். அந்த போதனையை இவர்கள் ஏற்றுக்கொண்டால், இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தாலும் நபி ப்ராஃபட் சொன்னது சரியாக இருக்குது, அதாவது முகமது சொல்ற இந்த கருத்து சரியாக இருக்கிறது, அந்த கருத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் சூழல் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உரை என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆற்றிய உரை அந்த காலத்துக்கு மட்டுமே பொருத்தமா இருக்கணும். மத ரீதியாக எடுத்துக்கொண்டால் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத் என்று சொன்னால் அது எல்லா காலத்துக்கும் செய்ய வேண்டிய விஷயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மதம் கடந்து, சாதி கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில போதனைகளை சொல்கிறார்கள். மனிதர்களும் செம்மையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இப்படி செய்யி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த போதனை காலத்தை கடந்து இருக்கிறது என்று சொன்னால் இது இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்விடம் வந்த மார்க்கம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக அந்த உரையே இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சாதிய ரீதியில் பிளவுபட்டு சமுதாயம் இருக்கிறது, மொழி ரீதியாக பிளவுபட்டு இருக்கிறது, இனத்தால் பிளவுபட்டு இருக்கிறது. தமிழ் மொழி பேசக்கூடிய சிறந்தவன் என்று பேசிக்கொண்டு இனத்தை அடிப்படையாக வைத்து, மொழியை அடிப்படையாக வைத்து, நிலத்தை அடிப்படையாக வைத்து, 2 தினங்களுக்கு முன்பாக நாம் பார்க்கிறோம், ஆஸ்திரேலியாவில் நம்ம இந்திய மாணவர்களை தாக்குகிறார்கள். என்ன சொல்லி? நிலத்தை அடிப்படையாக வைத்து, நீ கருப்பவன், அது வெள்ளத்தோட வழக்கு இல்ல. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஐ காண்ட் பிரீத் என்று சொல்லி பேஸ்புக், ட்விட்டர்ல எல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு கருப்பினத்தவரை ஒரு அமெரிக்க போலீஸ்காரன் கழுத்தை நிறுத்தி பப்ளிக்ல, பொது வெளியில கொலை செய்யலாம். என்ன காரணம்? அந்த நிலவெளி, நான் வெள்ளையிட்டவன், நீ கருப்பினத்தவன், நீ என்ன போராடுற, நீ என்ன ஒழுங்கி கொடுக்குற, போராடுற தெரிஞ்சிருக்கிற என்று சொல்லி அந்த வெளியுடைய உச்சத்தால ஒரு காவலர் அவனை கொலை செய்ய நாடு முழுக்க, உலகம் முழுக்க அது பரவுது. அப்ப என்ன கட்டாளத்தில் இல்லை, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லை, இப்ப சமீபத்தில் நடந்த சம்பவம். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போதும் இருக்கக்கூடிய நேரத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு தீர்வை சொல்கிறார்கள். அந்த தீர்வை பின்பற்றிய சமுதாயம் எல்லாம் சாதியை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து ஒற்றுமையா இருக்கும். இன்னைக்கு நாம ஒற்றுமையா இருக்கோமே, நம்ம இதுக்கு ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி முஸ்லிமா இருந்தோமா? வேறு சாதியில் இருந்து, வேறு மதத்திலிருந்து வந்திருக்கோம். என்ன சாதியே தெரியாது, என்ன மொழின்னு தெரியாது, என்ன இனம்னு தெரியாது, எல்லாமே ஒண்ணு சமம் இது. இன்றைக்கும் அரபா பகுதிகளிலே துல்ஹஜ்ல இந்த ஹஜ்ஜுடைய அந்த கிரியைகளே நமக்கு என்ன சொல்லுது? மனிதர்களும் அனைத்தும் சமம் என்று சொல்றா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அந்த உரை இருக்கிற அந்த அரபுகள் மத்தியில இன்னைக்கு இவர்களுடைய இன வெறி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த அரபுகளுடைய இன வெறியோடு ஒப்பீடு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த அரபுகளுடைய மொழி வெறியோடு அதை ஒப்பீடு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெறிகள் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த அளவுக்கு வெறி முடித்தவர்கள் யாரு? அன்றைய அரபுகள். அந்த அரபுகள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த அரபாவில் மக்கள் கூடுறாங்கல்ல, இன்னைக்கும் ஹஜ்ஜில் என்ன அரபாவில் ஒன்று கூடுவது முக்கியமான ஒரு கிரியை. அரபா என்றால் ஹஜ், ஹஜ் என்றால் அரபா என்று சொல்றாங்க. ஒரு சிறு பகுதி நேரமாவது அரபாவில் நம்ம மக்கள் தங்கியிருக்கோம் ஹஜ், இல்லைன்னா ஹஜ் செல்லாது. அந்த அளவு கட்டாய கடமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவில் தங்குவதை கட்டாயமாக்கினார்களே. இதற்கு பின்பாக வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு? அந்த அரபுகளுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? பக்கத்துல முஸ்தலிஃபா இருக்குல்ல, உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். முஸ்தலிஃபாவில் போவதுதான் உயர்ந்த குலத்தினுடைய பண்பு, உயர்ந்த சாதியை நாம குறைச்சிக்கிறோம். அந்த மாதிரி குலத்தவர்கள் இருக்காங்க. அவங்க நம்பிக்கை என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னா, நாம தான் உயர்ந்த குலம், நாம தான் அரபு பேசக்கூடியவர்கள், அரபு பேசுபவர்களையே சிறந்த குலம். அப்படி என்ன செய்யணும்? அரபா மைதானத்தில் நம்ம போகக்கூடாது, அரபா மைதானம் நமக்கானது இல்ல என்று பிரச்சாரம் செய்து வந்திருந்தாங்க. அரபா மைதானம் என்பது மற்ற தாழ்த்தப்பட்டவங்களுக்கு, வேற மொழி பேசக்கூடியவர்களுக்கு, வேற குலத்தை இனத்தை சார்ந்தவங்களுக்கு, நம்ம இனத்தை சார்ந்தவங்க எங்க போனோம்?
முஸ்லிமா தான் போகணும் என்பது மாதிரியான வழிபாட்டு முறையை, வழிபாட்டு நம்பிக்கையை அன்றைய அரபுகள் கொண்டிருந்தார்கள். அதை அடித்து உடைக்க வேண்டும் என்பதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை போடுறாங்க. நீ ஹஜ்ஜை நோக்கி வந்துவிட்டாய் என்று சொன்னால் எல்லா இடமும் சமம், இனத்தால் வேறுபாடு கிடையாது என்பது அடிப்படையிலே துவங்குகிறார்கள். எல்லாம் இங்க வா, எல்லாம் அரபால கூடு, இங்க கூடினாதான் ஹஜ். நீ உயர்ந்தவன், வேற மொழி பேசக்கூடியவன், அரபு மொழி பேசக்கூடியவன் என்பதால் நீ வேற இடத்துக்கு போனா என்று சொல்ல ஹஜ் செல்லாது. இந்த சட்டம் போடக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹியை பெற்று அதை சட்டமாக்குகிறார்கள். கியாமத் வரைக்கும் அதான் சட்டம். இன்னைக்கு ஹஜ்ஜி போகலாம் என்று சொன்னால் அரபாவிலே தங்கவில்லை என்று சொல்லி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்துப்போம், ஹஜ் செல்லாது. இந்த அடிப்படையை உடைக்கிறார்கள். அது சொல்றாங்க, இந்த அடிப்படையை உடைத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்களா? ஒன்று கூடி திரண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஒரு செய்தியை சொல்றார்கள். அந்த செய்தியை பார்த்தோம்னு சொன்னா சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்யலாம். என்னது? இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன் தான். 23 ஆண்டு காலமாக பிரச்சாரம் செய்வதற்கு இந்த இடம் அடிப்படையாக இருந்துச்சு. அனைதினமும் எல்லா கொள்கை, எல்லா கோட்பாடு, எல்லா நேரத்திலும் இந்த அடிப்படையை தான் மக்கள்கிட்ட சொன்னாங்க. இல்ல, அப்ப இந்த அடிப்படை எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிப்படை தான். உன்னுடைய கடவுள் நீ வணங்க வேண்டிய ஒரே ஒருத்தர் தான், அது பன்மை கிடையாது. ஒருவனை தாண்டி இன்னொருவரை வணங்க முடியாது. அல்லாஹ் என்கிற ஒரே ஒருவனை தான் வணங்க வேண்டும் என்கிற அடிப்படையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக பிரச்சாரம் செய்தார்கள். அப்ப அங்க கூடியிருக்கக்கூடிய சஹாபா பெருமக்களுக்கு தெரியாம இருக்குமா? அல்லாஹ் மாத்திரம் வணங்கக்கூடியவர், வணக்கத்திற்கு தகுதியானவர் என்று எல்லாருக்கும் தெரியதான் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொல்ல இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் சொல்லிட்டு சொல்றாங்க, இன்ன அபாக்கும் வாஹிதுன், ஒரு ரப்ப எப்படி வருவனோ அதே மாதிரி ஒரு தகப்பனும் ஒருவன் தான். அரபாக மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி விட்டு முஸ்தலஃபாவில் போவதுதான் சிறந்தது என்று மக்கள் இந்த மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் ஒடுத்து சின்னமாக்கி விட்டு அனைவரும் சமம் என்ற ரீதியில் ஒரு ஒற்றுமையில் சமத்துவத்தை உருவாக்கி விட்டு சொல்றாங்க, எப்படி நீ கடவுளை ஒன்று என்று நம்புகிறாயோ அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நீ முஸ்லிமாக எப்படி கருத மாட்டாயோ அந்த மாதிரி உன்னுடைய தகப்பனும் ஒருவர் தான். தகப்பன் ஆதம் நபி வழியாகத்தான் நீ அத்தனை பேர் வந்த, நிறத்தால் வேற்றுமை கிடையாது. இன்னைக்கு அதை தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சாதிய வேறுபாடையா வருது. நான் இன்னொரு மேலிருந்து பிறந்தவன், தலையிலிருந்து பிறந்தவன், நீ காலிலிருந்து பிறந்திருக்கிற, இந்த பாகுபாடு காரணம். பிறப்பால் சமம் இல்லை என்பதால் தான் எல்லா பாகுபாடும் வந்துச்சு. பிறப்பால் சமம் இல்லை என்பதால் தான் நான் இந்த மொழி பேசினால் சிறந்தவன், நீ அந்த மொழி பேசினால் சிறந்தவன் இல்லை. நான் இந்த நிறத்தை கொண்டதால் சிறந்தவன், நீ அந்த நிறத்தை கொண்டதால் சிறந்தவன் இல்லை. நான் இந்த தேசத்துக்காரன் என்பதால் சிறந்தவன், நீ அந்த தேசத்துக்காரன் என்பதால் சிறந்தவன் இல்லை. நீ இந்த சாதி, நான் அந்த சாதி என்றெல்லாம் பாகுபடிய வருது. பிறப்பால் சமம் இல்லை நினைக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையை எப்படி சொல்றாங்க என்று சொன்னால், உன்னுடைய இறைவன் எப்படி வருவனோ அதை நீ எப்படி உறுதியாக நம்ப வேண்டுமோ அந்த மாதிரி மனிதர்களும் அத்தனைக்கும் தகப்பனார் யார்தான்? ஒரே ஒருவர் தான். ஆதம் என்ற ஒரு மனிதன் வழியாகத்தான் அனைவரும் வந்திருக்கிறோம். என்ன வேறுபாடு, என்ன பாகுபாடு? ஆதம் என்னுடைய பாப்பா வழியாக நான் வந்திருக்கேன், என்னுடைய தம்பி வந்திருக்கேன், என்னுடைய அண்ணன் வந்திருக்கான்னு சொன்னா அதுல பாகுபாடு இருக்குதா? நான் சிறந்தவன் என்று சொல்ல முடியுமா? உன்னுடைய சுபாவத்தை, உன்னுடைய கேரக்டரை வைத்து அவனை தீர்மானிக்க முடியுமே தவிர பிறப்பால் எல்லாம் சமம் தானே. பிறப்பால் எல்லாரும் சமம் என்பதை அடிப்படையில ஒரு கொள்கையை ஒன்றிணைத்து சமத்துவப்படுத்தி விட்டு சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில வெறி இருந்துச்சுன்னு சொன்னா, அரபு பேசக்கூடிய மக்கள் அவங்க மனிதர்கள், அரபு பேசாத மக்களுக்கு அவங்க வச்ச பேர் என்ன? அஜமி. அஜமினா என்ன? கால்நடைன்னு அர்த்தம். அரபுகளுடைய வெறி இன்னைக்கு அப்படி பேசக்கூடியவங்க. இன்னைக்கு மொழி வழி பேசக்கூடியவன் கூட தமிழ் மொழி பேசாதவன் கால்நடைன்னு சொல்லுவானா? சொல்லிட்டு நடமாட முடியுமா பாரியா? ஆனா அவன் பேசான், அவன் கொள்கையாக வச்சிருந்தான். அரபு மொழி பேசினா மனுஷன், அரபு மொழி அல்லாத மொழிகள் பேசுவாங்க, அதெல்லாம் கால்நடைக்கு சமம். சொல்லுவாங்க கால்நடை பேச புரியுமா? இப்ப கால்நடை ஆடு மாடு பேசுவது தற்போது எப்படி உங்களுக்கு புரியாதோ அந்த மாதிரி எனக்கு உங்க பேச புரியாது, நீ கால்நடை பேசுற மாதிரி பேசுற என்று சொல்லி அரபுகள் அல்லாதவர்களை அஜமிகள் என்று என்ன சொன்னான்? அவன் பேசினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை அதற்கு சமட்டி கொடுத்தாங்க. யார் இதை சொல்லலாம்? தாழ்த்தப்பட்டு இருக்கிறவன் சொல்ல, ஒரு பாதிப்புக்கு உள்ளானவன் சொன்னா அதான் இந்த உலகத்தில் நடக்குது. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியில் இருக்கிறேன், எல்லா சாதியும் சமம் என்று சொல்ல முடியும். நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன், அவன் என்ன செய்வான்? எல்லாம் யோசமோ. மிகப்பெரிய வரலாற்று நம்ம புரட்டி பார்த்தோம்னு சொன்னா, மார்ட்டின் லூதர் கிங் பேசினார், நெல்சன் மண்டேலா பேசினார், இனத்துக்காக கருப்பின விடுதலைக்காக பேசினார் என்றெல்லாம் நம்ம வரலாற்று நம்ம பார்க்கிறோம். இவங்க யாரு? சமுதாயத்துல முன்னேறிய உறுப்பை சேர்ந்தவர்களா, பிற்படுத்தப்பட்டவர்களா? அம்பேத்கர் சாதிக்காக பேசுறாங்களே, அம்பேத்கர் யார்? உயர்ந்த குலத்தை சேர்ந்தவரா? இல்ல, தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்தவர். தாழ்த்தப்பட்ட குலத்தை, தாழ்த்தப்பட்ட இனத்தை, ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒருத்தர் இன விடுதலைக்காக அனைவரும் சமம் என்ற ரீதியில் பேசுவது வியப்பில் ஆச்சரியம் இல்லை. இது ஆச்சரியம். உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒருத்தர் குலத்தால் பெருமை இல்லை என்று பேச ஆச்சரியம். சிறந்த மொழி பேசக்கூடியவராக சமுதாயத்தில் கருதப்படக்கூடியவர் மொழியால் வேற்றுமை கிடையாது என்று பேசினால் ஆச்சரியம். அப்படித்தானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் உயர்ந்த குலம் என்று கருதப்பட்ட குறைஷி குலத்தில் பிறந்தார்கள். அந்த சமுதாய மக்களால்
சிறந்த மொழி என்று நம்பப்பட்ட அரபு மொழியை பேசக்கூடியவராக இருந்தார். சிறப்பான தொழிலை கொண்டவர்களாக இருந்தார். கற்பித்தவர்களே ரசூலுல்லாஹ் மொழியை புலமையான மொழி, அவங்க எழுத படிக்கிறது தெரியாத தவிர மொழியை பேசுவார்கள், மிக சரளமாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப மொழி அரபு மொழியில புலமை பெற்றவர்களாக ரசூலுல்லாஹ் அவங்க இருக்கிறாங்க. இனத்தால் பார்த்தா எழுத வேறுபாடு கிடையாது. அந்த மக்களுடைய நம்பிக்கை போய் பார்த்தால் கூட இனத்தால் சிறந்தவர்கள், மொழியால் சிறந்தவர்கள் தான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மொழியை வந்து வேறுபாடு பார்க்க கூடாது. அரபியம் ஒண்ணுதான், அது அல்லாஹ் ஒண்ணுதான். அரபால் இது என்ன சிறப்பும் கிடையாது. உனக்கு இப்ப எவ்வளவு தைரியம் வேணும். அரபுகள் தான் சிறந்த மொழி என்று இன்னைக்கும் பிற மக்கள் நம்ம பத்தி பேசுவாங்க இல்லையா? நீங்க அரபுலாம் தொழில் நடத்துவீங்க, நீங்க பள்ளிவாசல போனா தமிழ்ல பேசுவீங்களா? தமிழ்ல உங்களுடைய வழிபாட்டை சமைத்துக் கொள்வீங்களா? உங்களுக்கு அரபு சிறந்தது என்று தப்பும் தவறுமாக அவங்க பேசிக் கொண்டிருக்காங்க. நம்ம சிறப்பு என்பதற்காக பேசுறோம். திருமலை குர்ஆன் ஒரு மொழியில் வந்தது, அந்த மொழியில் நாம் வந்து வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோமே தவிர மொழி சிறப்பு என்பதற்காக இல்ல. அதை நம்ம இன்னைக்கும் மக்கள் விளக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அரபை தாய்மொழியாக கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுதான் சிறந்தது என்று நம்பிக்கொண்டு மக்கள் மத்தியில் பேசுகிறார்கள். மொழியால் எந்த வேறுபாடு கிடையாது, எல்லாம் சமதான். கற்பினத்துக்கும் சிறப்பு தோழர்களுக்கும் எந்த பாகுபாடு கிடையாது. இவன் சிறந்தவன் கிடையாது, அவன் சிறந்தவன் கிடையாது. உன்னுடைய நன்னடத்தை தீர்மானிக்கும், உன்னுடைய கொள்கை தீர்மானிக்கும். நீ எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்பிக்கையோ அது தீர்மானிக்கும். அல்லாஹ் யார் சிறந்தவர்? அல்லாஹ்வை சரிவர நம்பி இருந்தால், திருமலை குர்ஆனை சரிவர கொள்கையாக ஏற்படுத்தி வாழ்க்கையை செயல்படுத்தி இருந்தால் அது தீர்மானிக்க வறுமையினால் நீ சிறப்பானா இல்லையா? உன்னுடைய கொள்கையும் உன்னுடைய ஒழுக்கமும் தான் உன்னுடைய சிறப்பை தீர்மானிக்குமே தவிர பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையாக சொல்றாங்க. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை ஆற்றினார்கள். அந்த உரையின் போது கடைசியாக அருளப்பட்ட திருமலை குர்ஆன் வசனங்கள்ல ஒன்று, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை இன்றோடு நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையிலே சொல்றாங்க. வஹி செய்தி மக்கள்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? அந்த வஹி செய்தியுடைய அந்த வரிசையில கடைசியாக அருளப்பட்ட வசனங்கள்ல ஒன்று, 5வது அத்தியாயத்தில் வரக்கூடிய இந்த வசனம், இன்றோடு மார்க்கம் பரிபூரணமாகிவிட்டது. பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கத்துல 23 ஆண்டு காலமாக எதையெல்லாம் பிரச்சாரம் செய்து வந்தார்களோ அந்த பிரச்சாரத்துடைய சாராம்சத்தை மக்கள்கிட்ட சொல்லணும். அப்படிதானே? அப்ப அடிப்படையான செய்திகளை சொல்லக்கூடிய கூட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு பிரதானப்படுத்தி, எதற்கு முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்கன்னு சொன்னா, மனிதன் சமம் அதை சொல்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் எடுத்துக்காங்க பாருங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த செய்தி இன்னைக்கு வரைக்கும் தீர்வை தருகிறது. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வை தரும். இவங்க திறந்த மனதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை எடுத்துக்கொண்டார்கள் சொன்னார். மதத்தை கடந்து, இந்த வேறுபாடுகளை கடந்து ஒரு முகமது சரியான தத்துவத்தை சொல்றார்கள் என்று இந்த உரையை ஒரு ஒட்டுமொத்த உலகத்துக்குமான ஒரு தீர்வாக இவர்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னால், ஒரு நொடியில் அனைவரும் சமமாகிவிடுவார்கள். எந்த பாகுபாடு கிடையாது, மொழியால் பாகுபாடு இல்லை, இனத்தால் பாகுபாடு இல்லை என்று இஸ்லாத்தின் அடிப்படையில் சொன்னாங்க. போற போக்குல ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய அடிப்படையாக சொல்லல. ஒவ்வொரு நேரம் ஏதாவது பிரச்சனை சந்திப்பாங்க, அந்த நேரத்தில் ஒரு தீர்வை சொல்லுவாங்க. அது ஹதீஸ் வாயிலாக நமக்கு கிடைக்கல. அப்படியான நல்ல இது இஸ்லாத்தின் அடிப்படை என்று சில மாதங்கள் ரசூலுல்லாஹி மௌத்தா போயிறாங்க. அவங்க மௌத்தா போயிறாங்கன்னு தெரிந்து கொண்டு சில நாட்கள் உங்களை விட்டு விடைபெற இருக்கிறேன், ஹஜ்ஜத்துல் விதா என்னே பேர் இருக்கு, விடை வாங்கக்கூடிய ஹஜ் என்று தெரிந்து கொண்டு ரசூலுல்லாஹி அவங்க இஸ்லாத்தின் அடிப்படையை சொல்றாங்க. அந்த அடிப்படையில முதலாக ரசூலுல்லாஹ் சொன்னது என்னதான்? இதுதான், மனிதன் சமம், வேறுபாடு பார்க்காத, மொழியால் வேறுபாடு இல்ல, அங்க முஸ்லிம் தான் சிறந்த நினைக்காத, எல்லாம் இங்க வா என்ற சமத்துவத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ரசூலுல்லாஹி அவங்க போதிச்சிருக்காங்க. அடுத்ததாக சொல்றாங்க, 3 முக்கியமான ஒரு செய்திகளை மாத்திரம் ரசூலுல்லாஹி சொல்றத பார்க்கணும். 3 விஷயத்தை நமக்கு தடுக்கிறாங்க. அது கூட பாத்தீங்கன்னு சொன்னா, வணக்க வழிபாடு சார்ந்தே இல்ல, எல்லாமே பிற மனிதர்களோடு எப்படி உறவாடணும், பிற மனிதர்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை முஸ்லிம் கொடுக்கணும் என்ற ரீதியிலான ஒரு சிந்தனையில ரசூலுல்லாஹி அடுத்ததாக சொல்றாங்க, 3 விஷயம் நமக்கு ஹராம். எப்படி அதை சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படி மனிதனுக்கு புரியணும் என்பதற்காக இந்த துல்ஹஜ் மாசத்தை எப்படி புனிதமாக்குறது, எவ்வளவு தப்பும் தவறும் ஹராம்களை செய்யக்கூடியவன் கூட இந்த மாசத்துக்கு பயப்படுறான். அந்த காலத்துல துல்ஹஜ் மாசமா புனிதம் அப்படின்னு அவன் நினைக்கிறான், காபி கூட நினைப்பான். அந்த மக்கள் மத்தியில அவன் சொல்றாங்க, சொல்றா இந்த மாசத்தை நீ எப்படி புனிதமாக கருதுற, இந்த மக்கமா நகரத்தை எப்படி புனிதமாக கருதுற. காபிரும் புனிதம் தான் நினைச்சிருந்தான். காபிரும் அவனுடைய நம்பிக்கை அளவுக்கு அவங்க மக்கள் வட்டத்துல வந்து அவன் வணக்க வழிபாடுகளை செஞ்சுட்டு தான் இருக்கான். அப்ப காபிர்கள் மத்தியில் பேசும்போது, மற்ற சமுதாய மக்கள்கிட்ட பேசும்போது கூட எப்படி இந்த செய்தியை நீங்க சொல்லுங்க, இந்த துல்ஹஜ் மாசம் எப்படி சிறந்ததோ, இந்த நாள் எப்படி சிறந்ததோ, இந்த பூமி மக்கா பூமி எப்படி புனிதமானதோ அந்த மாதிரி இது புனிதம். தொழுகை புனிதம் சொல்லல, நோன்பு புனிதம் சொல்லல, ஜகாத் வாரி கொடுத்து அது புனிதம் அப்படி சொல்லல. இந்த நாள் எப்படி புனிதமோ, இந்த பூமி எப்படி புனிதமானதோ அந்த மாதிரி சக மனிதனுடைய உயிர் உனக்கு புனிதம். சக மனிதனுடைய உயிரை நீ எடுக்க முடியாது, அது ஹராம், உனக்கு அது தடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு அதை நீ புனிதமாக கருத வேண்டும். இதை சொல்லணுமா? எந்த சித்தாந்தமாக இதை போதனையாக சொல்கிறதா? அப்ப எந்த இஸ்லாத்தை இவர்கள் நோக்கடிக்கிறார்கள் பாருங்க, எந்த இஸ்லாத்தை இவர்கள் விமர்சிக்கிறார்கள். வெளியிட்டு கொண்டு ஊடகங்கள் எப்படி விமர்சிக்கிறாங்க, இஸ்லாம் தான் காட்டுமாறினோம் என்று பொய்யும் தப்பும் தவறுமாக இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரை எப்படி இருந்தது பாருங்க.
நீ சக மனிதனுடைய உயிரை புனிதமாக கருத வேண்டும், அவருடைய சொத்துக்களை புனிதமாக கருத வேண்டும். அவன் முஸ்லிம் எல்லாம் பாவம் கிடையாது. சக மனிதனா அவனுடைய உயிர் உணர்கிறான், அவனுடைய சொத்து உணர்கிறான். அதை நீ கேட்க முடியாது, அதை எதிர்க்க முடியாது, நீ மோசடி செய்ய முடியாது, நீ பொய் சொல்ல முடியாது. சக மனிதனுடைய மானம் மரியாதை உனக்கு புனிதம். இந்த சித்தாந்தம் சொல்லுமா? மேலே பேசுவாங்க, இதை கொள்கை அளவில் சித்தாந்த ரீதியாக சொல்றாங்க. இதை செய்தாதான் முஸ்லிம், இதை நீ அடிப்படையுடைய வாழ்க்கையை கடைபிடித்தால்தான் முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு சொல்றாங்க. முஸ்லிம்னா யார் தெரியுமா? இதே ஒரே கேட்கிறாங்க, முஸ்லிம்னா யார்? இன்றைக்கு ஊடகம் தம்பி முஸ்லிம்னா யார் என்ன சொல்லுவான்? முஸ்லிம் அல்லாத மக்கள் சமுதாயம் தம்பி முஸ்லிம்னா யாருன்னு என்ன சொல்லுவாங்க? எப்படியான பொது புத்தியில் இருக்கிறது? முஸ்லிம் பாயா, பாய்னா 5 நாள் தொழுவாரு, பாய்னா ரமலான் மாசம் வந்து நோன்பு வைப்பாரு, ஜகாத் கொடுப்பாரு, ஹஜ்ஜுக்கு போவாங்க, இதான் பாய், இதான் முஸ்லிம். இதானே அடிப்படையில் இவர்கள் புரிந்து இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கான இலக்கணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் என்றால் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு சஹாபாக்கள் பார்க்கறாங்க. வேற ஏதோ சொல்ல போறாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவருடைய நாவாலோ எவருடைய கையாலோ பிற மக்கள் பாதுகாக்கப்படவில்லையோ அவன் முஸ்லிம் இல்லை. என்னோட நீங்க பழகினா நீங்க என்ன நினைக்கணும்? இவரோட பழகினா நாம வந்து நல்லா இருப்போம், இவரை நோடிக்க மாட்டாரு, கெட்ட வார்த்தை பேச மாட்டாரு, இவரை வந்து நிறுத்த மாட்டாரு, என்னுடைய மானத்தை படுத்த மாட்டாரு, என்னுடைய பேருக்கு கருமைப்படுத்த மாட்டாரு, இவர் மோசடி செய்ய மாட்டார், பொய் பேச மாட்டார், என்னுடைய மானத்துக்கு பக்கமாக என்னுடைய மரியாதைக்கேடாக நடத்த மாட்டார் என்று என்னை பற்றி நீங்கள் நம்பினால் மட்டும் நான் முஸ்லிம். அப்படியே நம்பிக்கையை உங்களுக்கு நான் தர வேண்டும். நான் தொழுது பயணிகள் இருப்போம், அப்படிதானே? பாம்போ பரிவாசலே கிடந்தாலும் இவன் மனுஷன் பேச முடியுமா? இவன் ஒரு ஆளா? இவன் இப்ப தூரம் நம்மளை பார்த்தா 10 தூரம் அப்படின்னா இவன்கிட்ட பேசினா ஆயிரத்துல தான் கிட்ட வந்து பேசுவான், வாய வந்தா புறம் பலாயிரம் புறம் பேசுறது அவரு பேசு. இதே ஒரு குழப்பமாக ஒருத்தர் வச்சிருந்தான்னு சொன்னா அவன் தொழுது பயனிலே அர்த்தம், அவன் நோன்பு வைத்து பயனில்லை. காலமுறா பரிவாசனை கடி என்று இருந்தாலும் பிற மனிதனுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள், அடுத்தவருடைய மானம் சார்ந்த விஷயங்கள்ல நீ சரியாக நடக்கவில்லை என்று சொன்னா நீ உண்மையான முஸ்லிமே இல்லை என்று இறுதி பேரவையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த அரபா பெருவழியில பேசுறாங்க என்று சொன்னா கேட்டு போகுது. இது அடிப்படை. முஸ்லிமாக இருந்தால் பிற மனிதனுடைய உயிரை கை வைக்க மாட்டான், முஸ்லிமாக இருந்தால் பிற மனிதனுடைய சொத்துக்களை கை வைக்க மாட்டான், முஸ்லிமாக இருந்தால் அடுத்தவருடைய அவதூறுகளை பேச மாட்டான், போய் பேச மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், பொய் பேச மாட்டான். இந்த நம்பிக்கையை நாம் பெறாமல் முஸ்லிமாக வாழவே முடியாது. உலகத்தில் அரசாங்க கெசட்ல முஸ்லிமாக இருக்க முடியும். அப்துல்லாவா முஸ்லிம் போ, அல்லாஹ் இடத்துல முஸ்லிம் என்று நாம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னா இந்த பண்பு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் இருக்கணும். இதை ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி பேருல சொல்றாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன அற்பமான விஷயம் என்று நான் நினைக்கக்கூடிய இந்த விஷயமான சொல்லுங்க, அற்பமான விஷயம் என்று கருதக்கூடிய செய்திகள் எல்லாம் இறுதி பேருல சொல்றாங்க. எது சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு இதெல்லாம் அறிவுரையா அப்படி நமக்கு தோணக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் மாறிவிட்டது. எது இரவல் வாங்கினா திருப்பி கூட சொல்றாங்க. இறுதி பேருரையில் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரைகள் நிறைய அறிவுரை இருக்கு. அதுல முக்கியமான அறிவுரை என்னது? இரவலா வாங்கினா திருப்பி கொடுக்குறா, இது கொஞ்சம் சொல்லணுமா? அப்ப முஸ்லிம் அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? தண்ணி பம்பு தாங்க, நான் அடிச்சு தந்துறேன், அது ஒரு பாத்திரம் தாங்க, சமைச்சு தந்துறேன், வீட்டுல கேஸ் இல்ல கொஞ்சம் தாங்க என்று சொல்லி 20 நம்ம பக்கத்து வீட்டுல வாங்கணும்னு சொன்னா அந்த பண்பு பெரும்பாலும் பெண்களுக்கு கம்மியாக இருக்கிறது. அது போட கொடுத்துக்கலாம், 4 நாள் கழிச்சு கொடுத்துக்கலாமே. இந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்காக நம்ம கேட்டு வாங்கக்கூடிய இரவலை திருப்பி கொடுத்துறோம். அந்த தேவை நிறைவேறி விட்டது என்று சொன்னா திருப்பி கொடுத்துறோம் அப்படிங்கிற இந்த சாதாரண பண்பு எல்லா மனிதனுக்கும் இயல்பாக இருக்க வேண்டியது. இது முஸ்லிமுடைய கடமைன்றாங்க சொல்லுவாங்க. அண்டை வீட்டாருடைய கடமை என்னன்னு சொன்னா, நீ சாப்பிடல வீட்டுல நீ பசியான சாப்பிட்டேன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டான்னு பாருங்க சொல்ல. இது மார்க்க கடமை. இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிறோமா? இது மார்க்க கடமை. இது சாதாரண ஒரு அழகான ஒரு பண்பு என்ற ரீதியில் கூட இல்ல. நீ முஸ்லிமாக இருப்பது உண்மை என்று சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டான்னு பாரு. நீ வகையா சாப்பிடல, நீ பிரியாணி ஆக்கல, உன் பக்கத்து வீட்டுக்காரோட நிலைமை என்ன, ஏத்து வீட்டுக்காரோட நிலைமை என்ன, பின்னாடி இருக்கக்கூடிய குடும்பத்தோட நிலைமை என்ன? அவன் சமைச்சிருக்க மாட்டானே, அவன் வியாபாரத்தில் ஒளி சொல்லி இருக்கானே, கடன் சுமையில் இருக்கானே, அவனுக்கு கொடுத்தியா? அதை போய் கொடுத்து சாப்பிடு. கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னா உன் குழம்புல கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை அதிகப்படுத்தி அதை பாதிய கொடு. அதுல ருசி போனாலும் பரவாயில்ல, குழம்பு தண்ணி அதிகம் விட்டா ருசி வரும்ல, அந்த ருசி போனாலும் பரவாயில்ல, அவனும் சாப்பிடணும். இதை மார்க்க கடமையாக நம்ம சொல்றாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட மார்க்கத்தை நம்ம அறிவிப்பாங்க? இந்த ஒரு பண்புக்காக மனித குலத்திற்காகவே வாழ வேண்டிய சமுதாயம் இது என்பதை வறுமையை சித்தாந்த ரீதியாக நம்ம கொள்கை அளவில் இதை செஞ்சா மட்டும்தான் நமக்கு சொல்றோம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த நல்ல தியாக திருநாள் நாம் எதற்காக அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு உயரிய பண்பை கொள்கை ரீதியாக நாம் அடைந்திருக்கிறோம். வெறுமனே மேடை பேச்சு அல்ல, இதை செய்தால்தான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் எவ்வளவு பெருமை நமக்கு. இத ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, வந்த மக்கள் எல்லாம் வராத மக்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் செல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அந்த உரையினுடைய இறுதியில சொல்றாங்க. இப்ப வந்த மக்கள் வராத மக்கள் இதையெல்லாம் கொண்டு செல்லணும். எப்படி மார்க்கம் தெரியுமா? வெறுமனே தொழுகை மட்டும்தான் இஸ்லாம் நினைச்சீங்களா? வெறுமனே நோன்பு நோக்கிறது மட்டும்தான் இஸ்லாம் நினைச்சீங்களா? தொழுது நடந்துட்டு போகக்கூடிய இருப்பான், தொழுகாமல் இருந்தால் அல்லாஹ் நாடினா சொல்றதுக்கு போகக்கூடியவனும் இருப்பான், நமக்கு தெரியாது. ஆனா என்ன, அல்லாஹ்வுடைய அருள் முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, என்னுடைய அருளால்
அல்லாஹ்வுடைய அருளால் என்னை அவன் போர்த்தி கொள்ளாத வரைக்கும் என்னுடைய அமல் என்னை சொர்க்கத்தில் சேர்க்காது. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சொல்றீங்க? உங்களுடைய அமல் உங்களை சொர்க்கத்தில் சேர்க்காது என்று சொன்னால் எங்களுடைய அமலை ஏமாத்தாம ரசூல் என்ன சொன்னாங்க சஹாபாக்கிட்ட? என்னுடைய இந்த அமல் என்னை சொர்க்கத்தில் சேர்க்காது. அமலை கணக்கிட்டு பார்த்தாலும் சொன்னா போடாம கோடி ஆண்டுகள் சொர்க்கத்தை தரணுமா? அது ஈடாகுமா? இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய ரசூலுல்லாஹ் எல்லா நாளும் தஹஜ்ஜுத் தொழுகையை அவர்கள் கடமையாக ஆக்கி கொண்டார்கள். தினசரி நோன்பு வைப்பார்கள். இதெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம விட பன்மடங்கு அதிகமான அமல்களை செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அமல் என்னை சொர்க்கத்தில் சேர்க்காது. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போறாங்க. உங்களுடைய அமல் உங்களை சொர்க்கத்தில் சேர்க்காது என்று சொன்னா நம்முடைய நிலைமை என்ன? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அமலுக்கும் சொர்க்கத்துக்கும் ஈக்குவலா பண்ண முடியாது. அது சமமா? அது கோடி ஆண்டுகள் கற்பனை கேட்டாத, எந்த காதுகளும் கேட்டாத, எந்த கண்ணும் பார்த்திராத ஒரு சொர்க்க இன்பத்தை தர வேண்டும் என்று சொன்னா அதுக்கு ஒரு 60 வருஷம் பொருளா போதுமா? அது ஈடாகாது. இது ஈடாகும். படைத்த ரப்பல் ஆலமீன் அவருடைய அருளால் நம்மை போர்த்திக் கொள்ளாத வரைக்கும் ரசூல் சொல்றாங்க, அவருடைய அருளால் அவருடைய கருணையால் அவர் என்னை போர்த்திக் கொண்டால் மட்டுமே நான் சொர்க்கம் சொல்ல முடியுமே தவிர என்னுடைய அமல் மாத்திரம் சொர்க்கத்தில் சேர்க்காது என்றால் அல்லாஹ்வுடைய அருளை நாம் வேண்ட வேண்டும். நல்ல ஆள கூட நம்ம இந்த பள்ளிவாசலிருந்து விலகும் போது அவனை சுக்குர் செய்தவர்களாக, அவனை புகழ்ந்தவர்களாக நாம் பிரார்த்தனை செய்ய, யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் என்னை நீடிச்சு யா அல்லாஹ், கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தில் பிடிப்புள்ளவனாக என்னை ஆக்கி யா அல்லாஹ், உன்னுடைய அருள் எனக்கு புரிய யா அல்லாஹ், அதற்கு ஏற்றவாறு ஒரு நல்ல முஸ்லிமாக நல்ல மூமினாக என்னை நடத்தி யா அல்லாஹ் என்று அவனுடைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த மாதிரியான பண்புகள் மூலமாக அடுத்தவருக்கு உதவுவது, பக்கத்து வீட்டுக்காரனுடைய விஷயங்களை தலையிடுவது, அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம நாடுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும். இந்த செய்திகளை நாமும் பெற்றதோடு பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களா, தாவா செய்யக்கூடியவர்களா, இறுதி பேர் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் என்ன பேசினாங்க என்று தெரியுமா, இந்த செய்திகள் எல்லாம் பிற மக்களுக்கு, பிற சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதுவும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருளை உண்மையும் பரமையும் மாறுவதாக கேட்டு இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.
யாருக்கு செல்ல முடியல இது அதில் வீடியோ எடுத்துருக்கீங்க யார் பண்ணல